அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகருடன் மேலும் ஒருவருக்கு தொடர்பிருப்பதாக தகவல். பாலியல் வன்கொடுமை விவகாரம் எதிரொலி விடுதி மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம். திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தில் இயங்கும் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடக்கம். மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசு நாடகமாடுவதாக அன்புமணி ராமதாஸ் புகார். மட்டைப்பந்து போட்டியின் போது ஆஸ்திரேலிய வீரர் மீது மோதிய விராட் கோலிக்கு போட்டி ஊதியத்தில் 20 விழுக்காடு தண்டம் விதிப்பு. ஆழிப்பேரலை கோர தாண்டவத்தின் நினைவு நாள் புதுச்சேரி கடற்கரையில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அஞ்சலி. பொங்கல் திருநாள் இலவச வேட்டி சேலைகளை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்க கைத்தறித்துறை ஆணை. மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் கலந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்ற முடியாமல் அனல் மின் நிலைய அதிகாரிகள் திணறல். வாணியம்பாடி அருகே விபத்தில் சிக்கிய மகிழுந்திலிருந்து 250 கிலோ குட்கா போதைப் பாக்குகள் பறிமுதல், ஒருவர் கைது.